ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மானும் ஒரு காகமும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் ஒரு நரி அந்த மானை பார்த்தது. இந்த மான் மிகவும் கொழுக்கொழுவென்று இருக்கிறது. இதை எப்படியாவது ஏமாற்றி நாம் சாப்பிட வேண்டும் என்று நரி திட்டமிட்டது. நரியின் சூழ்ச்சி. நரி மெதுவாக மானிடம் சென்று, நண்பா, உன் உருவம் மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் நண்பர்களாக இருக்கலாமா என்று ஆசையாக பேசியது. காகம் எச்சரித்தும் மான் அந்த நரியின் பேச்சை நம்பி அதனுடன் பழகியது. ஒரு நாள் நரி மானிடம், பக்கத்து தோட்டத்தில் நிறைய பயிர்கள் விளைந்துள்ளன, வா அங்கே போகலாம் என்று அழைத்துச் சென்றது. அங்கே சென்ற மான் விவசாயி வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. ஆபத்தில் உதவிய நண்பன் மான் நரியிடம் உதவி கேட்டது. ஆனால் நரி, நான் இப்போதுதான் விரதம் இருக்கிறேன், தோலாலான வலையை தொடமாட்டேன் என்று பொய் சொல்லிவிட்டு, மான் இறந்த பிறகு சாப்பிடலாம் என்று மறைந்து நின்றது. மாலை நேரமானது. தன் நண்பன் மானை தேடி காகம் அங்கு வந்தது. வலையில் சிக்கிய மானை பார்த்து வருத்தமடைந்தது. காகம் ஒரு தந்திரம் செய்தது. நண்பா, விவசாயி வரும்போது நீ இறந்தது போல மூச்சை அடக்கி படுத்துக்கொள், நான் சத்தம் போடும்போது மட்டும் எழுந்து ஓடு என்றது. முடிவு விவசாயி வந்தான். மான் இறந்துவிட்டது என்று நினைத்து வலையை அகற்றினான். உடனே காகம் கத்த, மான் மின்னல் வேகத்தில் ஓடி தப்பியது. ஆத்திரமடைந்த விவசாயி தன் கையிலிருந்த தடியை மான் மீது வீசினான். ஆனால் அது தப்பித்து ஓடிய மானுக்கு பதில் மறைந்திருந்த நரியின் மேல் பட்டு நரி இறந்தது. நீதி: தீயவர்களின் நட்பு எப்போதும் ஆபத்தையே தரும். ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன்.